நாட்களாக தமிழ்நாடு போலீஸ் தேடிக்கொண்டிருந்த பயங்கரவாதி ஆகாஷ் இன்று பிடிபட்டான். பல கொடிய செயல்களுக்கு காரணமாக இருந்த அவன் நாளை சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்காக ஆஜர்படுத்தப்படுவான். காவல்துறைக்கே பெரும் சவாலாக இருந்த ஆகாஷை உதவி ஆணையாளர் திரு பரசுராம் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு கைது செய்தார். ஆயிரக்கணக்கான அப்பாவி இளைஞர்களை மனமாற்றி அவர்களை தீவிரவாத பாதைக்கு அழைத்துச் சென்ற ஆகாஷுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருந்த ஆகாஷையும் அவனுடைய கூட்டாளிகளையும் பிடிக்க வேண்டும். நம்ம கடவுளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தமிழக காவல்துறை நாளைக்கு கோர்ட்ல ஒப்படைக்க போறாங்க. மகிழ்ச்சி தெரிவித்தார். இது பற்றி அவருக்கு எதிராக தீர்ப்பு அமைச்சதுன்னா தமிழ்நாடே பத்திக்கிட்டு எரியணும். சட்டம் பேனா எடுத்தா நாம ஆயுதம் எடுக்கணும். நமக்கு உயிர் முக்கியம் இல்ல, கொள்கை தான் முக்கியம். கோர்ட் முடிஞ்சதும் எப்போ எங்கன்னு நான் சொல்றேன். சொல்லு, உன்னுடைய திட்டங்கள் என்ன? சொல்றா. சொல்ல மாட்டேன். மிஸ்டர் பரசுராம், சொல்லு, இல்ல நான் கொன்னுடுவேன். கொன்னுடு. எதுக்கு வெயிட் பண்ற? கொன்னுடு. என்ன மட்டும்தான் உன்னால கொல்ல முடியும். என் கொள்கையை ஒண்ணு செய்ய முடியாது. என் ஒரு உயிர் போனாலும் 1000 பேர் வருவாங்க. என் முகத்தையே பார்க்கலனாலும் என் வார்த்தையை வேதமா மதிச்சு எனக்காக உயிர் கொடுக்கக்கூடிய முட்டாள் இளைஞர்கள் பல 1000 பேர் இருக்காங்க. இப்ப கடவுளே நேர்ல வந்த இந்த ஆகாஷ் கெட்டவன்னு சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. நீ என்ன அழிக்கணும்னு நினைச்சா அவங்க அத்தனை பேரையும் அழிக்கணும். முடியுமா உன்னால? உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்க. என்ன கைது செஞ்சு நீ தோத்துட்ட. கடவுளை தவிர இதுவரைக்கும் இந்த பரசுராம யார்கிட்ட எப்படி மண்டி போட்டதில்லை. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற. உன் பேச்ச நம்பி எத்தனையோ அப்பாவி இளைஞர்கள் வாழ வேண்டிய வயசுல அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக தயவு செய்து கோர்ட்டுக்கு வந்து உண்மையை சொல்லு. பிளீஸ், அவங்களை காப்பாத்து. உனக்கு பணம் தான் குறிக்கோள்னா எவ்வளவு வேணாலும் கேளு. ஆனா அந்த இளைஞர்களை மட்டும் காப்பாத்து. இப்படி எல்லாம் பேச போறேன்னு நினைச்சேடா? பச்சோந்திக்கு பிறந்த புறம்போக்க பயல. என் நாட்டு இளைஞர்கள் இல்ல, இந்த மண்ணில இருந்து ஒரு புல்ல கூட உன்னால அசைக்க முடியாது. என்ன சொன்ன? என்னடா சொன்ன? உன் முகத்தையே பார்க்கலனாலும் உன் வார்த்தைக்காக உயிர் கொடுக்கிற முட்டாள்தனமான இளைஞர்கள் இந்த நாட்டை நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னல. என்னடா உன்னுடைய கொள்கை? அப்பாவி மக்களை பாம்பு வச்சு கொலை பண்றது அவனுடைய கொள்கை. உன்னுடைய கொள்கை எப்படி மாத்துறது, எப்படி அழிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். என்ன சொன்ன? உன்னை யாரும் பார்க்கலன்னு தானே சொன்ன? யாரும் பார்க்க மாட்டாங்க, யாரையும் பார்க்க விட மாட்டேன். என்னடா நீ என்ன நெல்சன் மண்டேலாவா மகாத்மா காந்தியா? என்னடா உன்னுடைய கொள்கை தேரிக்க? இப்ப நான் சொல்ற கேள். அப்பம் பேச்சுக்காக பெத்த தாயோட தலையை வெட்டும் அந்த பரசுராம் தன்னுடைய தாய்நாட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. இந்த பரசுராம்
மிஸ்டர் பரசுராம், வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? இப்படி ஒரு இடியாட்டிக் வேலை செஞ்சிட்டீங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரியுமா? இவன் யாரு, எந்த அளவுக்கு முக்கியமானவன் தெரியுமா? Do you know that? அவன் கோர்ட்டுக்கு வந்து அவனுடைய தவறுகளை ஒத்துக்கிட்டு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாதானே அவனை தெய்வமா நம்பி இருக்கிற ஆயிரக்கணக்கான அப்பாவி இளைஞர்களை காப்பாற்ற முடியும். உங்க பேர்? ஆகாஷ். தேசத்துக்கு எதிரான சதி, இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக இளைஞர்களை தீவிரவாத பாதைக்கு மாற்றியது, பொது சொத்துக்களுக்கும் பொதுமக்களுக்கும் தீங்கு விளைவித்தது, பயங்கர ஆயுதங்களை சட்டத்துக்கு விரோதமாக கையாண்டது, இப்படி உன்மேல் சுமத்தப்பட்ட குற்றங்களுக்கு உன்னுடைய பதில் என்ன? எனக்கு பொது மன்னிப்பு தரதா இருந்தா சொல்றேன். அது உன்னுடைய பதிலை பொறுத்து தான் இருக்கு. எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டேன்னா கண்டிப்பா அரசாங்கத்திட்ட பரிந்துரைப்போம். சொல்றேன். போலீஸ் ரெக்கார்ட்ல நீங்க பழைய ரவுடின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது உண்மையா? 10 வயசுல பிக் பாக்கெட் அடிச்சேன். அப்புறம் சின்ன சின்ன திருட்டு ஒளிப்பிரி செஞ்சேன். ரவுடியா மாறுறேன். பணம் அதிகமா கிடைக்கல. அப்புறம் கஞ்சா போதை பொருள் எல்லாம் வித்தேன். பொண்ணுங்களை வச்சு பிராத்தல் பண்ணேன். சாதாரண கிரிமினலா இருந்த நீங்க எப்படி ஒரு இயக்கத்துக்கு தலைவனா மாறினீங்க? தலைவனாவது மண்ணாங்கட்டியாவது பொண்ணுங்களை வச்சு பிசினஸ் பண்ணப்போ எனக்கு வெளிநாட்டு தொடர்பு கிடைச்சது. நம்ம நாட்டில தீவிரவாதத்தை வளர்க்கணும், ரத்த ஆர்வம்னு சொன்னாங்க. நிறைய பணம் கொடுத்தாங்க, செஞ்சேன். ஒண்ணுமே படிக்க தெரியாது நீங்க எப்படி படிச்ச பசங்களை மாத்துறீங்க? நம்ம பசங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் விரக்தி. வேலை இல்ல, படிக்க முடியல, பெத்தவங்க திட்டுறாங்கன்னு வேதனை. நடந்து போறவனுக்கு சைக்கிள்ல போறவனை பார்த்தா ஆதங்கம். சைக்கிள்ல போறவனுக்கு கார்ல போறவன் பார்த்தா நம்மளால எப்படி இருக்க முடியலன்னு பொறாம. நான் அதை உபயோகப்படுத்திக்கிட்டேன். என் முகத்தையே பார்க்கலனாலும் என் வார்த்தைக்காக உயிர் கொடுக்கற முட்டாள்தனமான பசங்க நிறைய பேர் இருக்காங்க. நாய்க்கு எலும்பு துட்டு போடுற மாதிரி அவங்க கஷ்டத்துக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தேன். வெறும் கண் தொடுப்புதேன். என்ன சொன்னேன் தெரியுமா? இங்க ஏழைங்களுக்கு மதிப்பில்லை. நம்ம நாட்டில ஏழைங்களாவே இருக்காங்க. பணக்காரன் மேலும் பணக்காரன் ஆயிட்டே போறான். இந்த சமுதாய கட்டமைப்பே தப்பு. இதை நம்ம மாத்தணும்னு சொன்னேன். இந்த நாடு நிர்வாகம் நம்ம கைக்கு வரணும். அதுக்காக சட்டத்தை கையில் எடுத்தாலும் தப்பில்லை. ஒருவேளை இதுல உயிர் போனாலும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இது ஒரு புனிதமான போர் அப்படின்னு சொன்னேன். இளரத்தம் கவுந்துட்டாங்க. இதுதான் உங்க கொள்கையா? கொள்கையாவது புண்ணாக்காவது. நான் வெறும் பணத்துக்காக அப்படி செஞ்சேன். எனக்கு வெளிநாட்டில இருந்து நிறைய பணம் வரும். பசங்களை ஏமாத்தி மயக்கி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சேன். மனித வெடிகுண்டா மாத்தினேன். கோயில், ஸ்கூல் இங்கெல்லாம் பாம்ப வச்சு ஆயிரக்கணக்கான உயிர்களை கொன்னேன். அவங்களுடைய முட்டாள்தனத்தை வச்சு நான் கோடி கோடியா சம்பாதிச்சேன். இப்ப கூட நான் ஏன் இதை சொல்றேன்னா எனக்கு என் உயிர் தான் முக்கியம்.
அப்போ உங்களையே தெய்வமா நம்பிக்கிட்டு இருக்கிற இளைஞர்களோட கதி? சாகட்டும். நானா நம்ப சொன்னேன்? அது அவங்களுடைய முட்டாள்தனம். எவன் எக்கடி கேட்டா எனக்கு என்ன? அவங்க செத்தால எனக்கு கவலை இல்லை. எனக்கு என் சந்தோஷம் முக்கியம். என்ன விட்டுருங்க, நான் எங்கேயாவது போய் செட்டில் ஆயிருவேன். வரும் 20ஆம் தேதி ஆகாஷை இந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும். Now the court is adjourned. அந்த மிருகத்தை நான் கொல்லணும், துண்டு துண்டா வெட்டி போடுறோம். கொள்கை கொள்கை சொல்லி எங்க வாழ்க்கையை அழிச்சுட்டான். இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்த அவன் பேச்ச கேட்ட நாசமாயிட்டு. நல்லா இருந்த எங்க உள்ளத்துல விஷத்தை தூவிட்டான். அவனை நம்பி அம்மா அப்பா கூட பிறந்த எல்லாரையும் நான் மறந்தேன். செத்தப்பா கடைசி அவங்க முகத்தை கூட பாக்கல சார். கொள்கை கொள்கை முகம் தெரியாத துரோகி பின்னாடி சுத்திட்டு இருந்தேன் சார். அவன் பார்த்தே கேட்டு மயங்கி எத்தனை நாச வேலைகள் இந்த மண்ணை அழிக்க நினைச்சேன் சார். உடம்பெல்லாம் பாவக்கல. முட்டாளாயிட்டோம் சார், முட்டாளாயிட்டோம். Hats up to you, Mr. Parasuram. Thank you, sir. சார் என் உயிரே போன மாதிரி இருந்தது சார். கடவுள் இருக்கார் சார். இப்பதான் சார் எனக்கு சந்தோஷமா இருக்கு. மிஸ்டர் தங்கராஜா, கண் கலங்காதீங்க. நாம இப்போ ஜெயிச்சாச்சு. எஸ் சார். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. உனக்கும் பெருமையா இருக்கா? அப்படி போடுற ஆத்தூர் அல்வா துண்ட. கொலை, கொள்ளை, தீவிரவாதம்னு இளைஞர்களோட எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குன ஆகாஷ்ங்கிற தீவிரவாதிய அவனால வளர்க்கப்பட்டவங்களே சுட்டு கொன்னுட்டாங்க. இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அவங்களோட தீவிரவாதத்தை கைவிட்டு பெத்தவங்களோட சேர்ந்துட்டாங்கன்னு தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டது தப்பா இருந்தாலும் மறுபடியும் சமுதாயத்துல திருந்தி வாழறதுக்கு வாய்ப்பளிக்காங்கிற நல்ல எண்ணத்துல ஆகாஷ கொன்ன அந்த இளைஞர்களுக்கு கருணை மன்னிப்பு வழங்க ஜனாதிபதி உத்தரவிட்டிருக்காரு. சமுதாயத்திலே இந்த மாதிரி இளைஞர்கள் திசை மாறி போறதுல பெத்தவங்களுக்கு பங்கு இருக்கு. 5 வயசு குழந்தை அழுதா 1000 காரணங்களை தேடுவாங்க. 15 வயசு பையன் என்ன சிந்திக்கிறா, என்ன செய்யறான்னு அக்கறை காட்டுறதில்ல. உடல் வளர்ச்சிக்கு துணை அவசியம் இல்ல, மன வளர்ச்சிக்கு தான் துணை அவசியம். 15 வயசுல இருந்து 20 வரைக்கும் தடுமாறுற வயசு. அந்த வயசுல காதல், கோபம், பாசம், ஏக்கம் எல்லாமே அதிகமா இருக்கும். கட்டுப்படுத்துறதை விட பக்குவப்படுத்துங்க. இளைஞர்கள் மின்சாரம் மாதிரி, சரியா பயன்படுத்தினா ஒளியா இருப்பாங்க, தப்பாயிட்டா அழிவு சக்தியா மாறிடுவாங்க. தாய்ப்பால் கொடுக்கும் போதே தாய் நாட்டு பற்றியும் சேர்த்து கொடுங்க. இனிமே இந்த மண்ணுல எந்த குழந்தையும் தீவிரவாதியா பிறக்க கூடாது, தீவிரவாதியா இறக்கவும் கூடாது. வாழ்க இளைய தலைமுறை, வளர்க இளைய சமுதாயம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த்.